கபடி 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 கபடி. ஏல அவன் தொட்டுற போறான்ல, நீங்க தள்ளி வாழ. தெரியும்ல, நீ என்ன தள்ளாதல. அங்க நின்னு என்ன நீதாமல தள்ளிட்டு வர. கபடி 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 கபடி. ஏல உன் மேல பட்டுச்சுல? யாரு மேல? என் மேலாம் படல. இல்லல உன் மேல பட்டுச்சுல. என் மேலாம் படலல. ஏல என் கால் உன் மேல பட்டுச்சுல. படலன்னு சொல்றேன்ல. ஓ சுரேஷ், ஏ அவன் மேல பட்டுச்சுல? ஏ எனக்கு தெரியல, பட்ட மாதிரி தெரியலையே. பட்டுச்சுல, அவன் மேல பட்டுச்சு. நீ காலை திருப்பின உடனே என் சட்டை மேலதான் பட்டுச்சு, என் மேல படவே இல்ல. இல்ல சட்டை மேல பட்டாலும் அவுட்டு தானே. அது எப்படில? சட்டை மேல பட்டா எப்படி அவுட் ஆகும்? சட்டையும் உடம்பு மேல தானே இருக்கு, அப்படின்னா அவுட்டு தானே. ஏ முத்து, நீ ஒரு தாட்டியும் விளையாடும் போதெல்லாம் ஒரு மாதிரி சொல்ற. நான் விளையாட்டுக்கு வரல. இல்ல போன வாட்டி சுரேஷும் என்ன இப்படிதான் சட்டை மேலதான் பட்டுச்சு, அவன் அவுட்டுன்னு தான் சொன்னான். இல்ல அது சட்டை மேல மட்டும் படல, உன் வயித்துல இருந்தானே பட்டுச்சு, அதான் அவுட்டு சொன்னேன். இல்லல அப்பவும் என் சட்டை மேலதான் பட்டுச்சு, என் மேலாம் படவே இல்ல. அது பட்டிருந்தா எனக்கு வலிச்சிருக்கும்ல. வீரல உங்க அண்ணன் கிட்டே காப்போம். என்ன நீங்க சொல்லுங்க, சட்டை மேல பட்டா அவுட்டா? சட்டை மேல பட்டாலும் அவுட்டு கிடையாது. யார் சொன்னா? உங்க தம்பி தான் சொல்றான் சட்டை மேல பட்டா அவுட்டுன்னு. என்ன சட்டை மேல பட்டா அவுட்டு தானே. சட்டை மேலாம் பட்டா அவுட்டு கிடையாது, நம்ம உடம்பு மேல பட்டா தான் அவுட்டு. கேட்டுக்கிட்டியால, உங்க அண்ணனே சொல்லிட்டாவ சட்டை மேல பட்டாலும் அவுட்டு கிடையாது. அப்போ சுரேஷ் மட்டும் என்ன அவுட் ஆக்கணும்? சுரேஷ் ஒன்னு அவுட் ஆக்கணும், நீ சுரேஷ் தான் கேட்கணும். அதுக்காக என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணேன்? அப்போ நீ தானே விளையாட்டுல இருந்த. விளையாட்டுல இருந்தாலும் உன் மேல படலன்னா நீ தான் சொல்லணும்.